வீட்டுக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட்ல ரோகிணி சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாங்க. என்னை ஒருத்தன் மிரட்டுறான், அவன் கேட்குற காசு என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்றாங்க. நீங்க தான் அவன் என் பக்கம் வராத மாதிரி பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு சிட்டி, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மீனா தம்பி, சத்யா கொஞ்ச நாள் முன்னாடி உங்க மாமியார் பணத்தை திருடிட்டான். இது முத்துக்கும் தெரியும். உங்க மாமியார் ஒரு நாள் அவன் மேலே திருட்டு பழி போட்டாங்க. அதுக்கு பழிவாங்க தான் இப்படி பண்ணான்னு சிட்டி ரோகிணி கிட்ட சொல்றாரு. நீங்க சொல்ற உங்க பக்கம் வராம இருக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். உங்க மாமியார் பணத்தை சத்யா திருடின சிசிடிவி ஃபுட்டேஜ் முத்து ஃபோனில் இருக்கு. அதை முத்துக்கு தெரியாம எனக்கு எடுத்து தரணும்னு கேட்குறாரு. ரோகிணியும் சரி நான் பண்றேன்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் ரவியும் வேலையில இருந்து வீட்டுக்கு வராங்க. மீனா தலையில கட்டு போட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு பதறாங்க. அப்போ முத்து வந்து வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்துட்டா, பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு மீனாவை சொல்றாரு. அப்போ அதை அண்ணாமலை கேட்டுட்டு, என்கிட்ட வண்டி இடிச்சு கீழே விழுந்தான்னு சொன்னேன், இப்போ ரவி கிட்ட வேற மாதிரி சொல்றியே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்டதுக்கு முத்து வளர்றாரு. முத்து ரெண்டுமே உண்மைன்னு சொன்னதும் இவன் இப்படிதான் குழப்புவான். மீனா கேட்குறாங்க என்னாச்சுன்னு. நான் வண்டியில் வரும்போது எதிரில் வந்த வண்டி இடிச்சிருச்சு. அப்போ காலை கீழே வச்சேன், அங்கே வாழைப்பழ தூள் இருந்ததை நான் கவனிக்கல, அந்த வாழைப்பழ தூள் வலிக்கு தான் நான் கீழே விழுந்துட்டேன்னு மீனா சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே விஜயா வராங்க. விஜயாவை பார்த்ததும் அண்ணாமலை வா விஜயான்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டதும் நல்லா பேசிகிட்டு இருந்த ஸ்ருதியும் ரவியும் மீனா முத்துக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் விஜயா என்னென்னு கேட்காமலே மீனாவை திட்டுறாங்க. அவங்க திட்டிட்டு ரூமுக்கு போகும்போது கரெக்டாக ரோகிணி வராங்க. மீனாக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு விஜயா கிட்ட கோயிலுக்கு போனதை சொல்லி பிரசாதம் கொடுக்குறாங்க. சாமியார் கோயிலில் குடி சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்கு நல்ல நேரம்னு சொன்னாருன்னு ரோகிணி சொன்னதும், ஆமாம் டான்ஸ் கிளாஸில் நல்லா போகுது, அதுவும் ரதி தீபன்னு வந்த 2 பேருக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்தாங்க. ரதி தீபனால தான் எனக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது, நான் பெரிய ஆளாக போகிறேன், நல்லா பேர் வாங்கி தரப்போகிறாங்க அப்படின்னு விஜயா ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி மீனா கிட்ட, சாமியார் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நல்லது தான் சொன்னார், ஆனால் உங்களுக்கு மட்டும் நேரம் சரியில்லைன்னு சொன்னார், உங்கள் தலையில் அடிப்பட்டதை பார்த்ததும் உண்மைன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. மீனா ரோஹிணி சொன்னதை கேட்டு கொஞ்சம் குழப்பம் ஆகுறாங்க. ஏற்கனவே மீனாக்கு நிறைய பிரச்சனை, அது எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கும் போது இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரியே மீனா யோசிக்கிறாங்க. ஸ்ருதி இதெல்லாம் உண்மையாக இருக்காது, காசுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. விஜயாவும் விடு, ரோஹிணி எனக்கு நல்ல நேரம் சொன்னல, அவங்க எப்படியாவது போகட்டும் சொல்கிறாங்க. முத்துவும் மீனா கிட்ட நம்ம நல்லதே நினச்சா நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாரு. ரவியும் ஸ்ருதியும் தூங்கிட்டு இருக்கும்போது ரவியோட ஓனர் பொண்ணு கால் பண்ணுறாங்க. நியூ ரெசிபி ரெடி பண்ணணும்னு சொல்லி ரவி கிட்ட பேசுகிறாங்க. ஸ்ருதியும் டிஸ்டர்பாக இருக்குது, தூங்க முடியலன்னு வெளியில் போய் பேசுன்னு ரவி அனுப்பிடுறாங்க. ரவி கால் பேசுகிறத கேட்டுட்டு ஹாலில் படுத்திருக்க முத்து திட்டுறாரு, தூங்க முடியலன்னு. ரவி அதனால கிச்சனில் போய் பேசுகிறாரு. தண்ணி எடுக்க வந்த மனோஜ் பார்த்துட்டு, இவன் யார்கிட்ட ஃபோன் பேசுகிறான், அதுவும் பொண்ணு குரல் கேட்குது, பொண்ணு பேர் சொல்கிறானே அப்படின்ட்டு நமக்கு என்னென்னு போயிட்டாரு. மீனா சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு முத்து திட்டுறாரு, நீ ஏன் சமைக்க, எனக்கு வலிக்கல, டைம் வேற ஆச்சு, பூ கொடுக்க போகணும், அதனால தான் நான் சீக்கிரம் சமைக்கிறேன்னு மீனா சொல்கிறாங்க. பூ கொடுக்க நானும் வரேன்னு சொல்லிட்டு முத்து சண்டை போடுறாரு. அதுக்கு ஸ்ருதியும் சப்போர்ட் பண்ணுறாங்க.